திரும்பி வரும் நிழல். சிறிய கிராமம் அது. அங்கே எல்லோருக்கும் தெரிந்த ஒரே மனிதன் ரமேஷ். உழைப்பாளி இல்லை, ஆனால் புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனம் நல்லதற்காக அல்ல, பிறரை மிதித்தே முன்னேறுவதற்காக. இந்த உலகம் அப்படித்தான், முதலில் அடிக்காதவன் அடிபடுவான் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வான் ரமேஷ். ஒருநாள் கிராமத்தில் புதிதாக ஒரு முதியவர் குடியேறினார். பெயர் சிவசாமி. சிறிய காய்கறி கடை. நேர்மை முகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ரமேஷ் அந்த கடையை பார்த்தவுடன் கணக்கு போட்டான். இவன் இருந்தால் என் வியாபாரம் குறையும். அடுத்த நாளே அவன் வதந்தி பரப்பினான். சிவசாமியின் காய்கறிகள் கெட்டவை, எடை குறைச்சு கொடுக்கிறான் என்று. மக்கள் நம்பினார்கள். சிவசாமியின் கடை வெறிச்சோடியது. முதியவர் ஒருநாள் ரமேஷிடம் மெதுவாக சொன்னார், மகனே, யாருக்கும் தீங்கு செய்தால் அது ஒரு நாள் நமக்கே திரும்பும். ரமேஷ் சிரித்தான். இது பழையகால கதைகள், இப்போ புத்திசாலித்தனம் முக்கியம். நாட்கள் கடந்தன. ரமேஷின் கடை பெரிதாகியது, பணம் சேர்ந்தது. ஆனால் மனம் அமைதியில்லை. ஒருநாள் அவன் மகன் கடுமையாக நோயுற்றான். மருத்துவச் செலவுகள் மலைபோல் உயர்ந்தன. அந்த நேரத்தில் அவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. ரமேஷ் நம்மளை ஏமாத்தியவன், அவனுக்காக ஏன் நாம உதவணும் என்று மக்கள் பேசினார்கள். அன்று மருத்துவமனையில் அந்த முதியவர் சிவசாமியை ரமேஷ் பார்த்தான். அவர்தான் அங்கே தன்னார்வமாக சேவை செய்து கொண்டிருந்தார். ரமேஷ் கண்கள் கலங்கின. அவனுக்கு எல்லாம் புரிந்தது. மெதுவாக சென்று சொன்னான், ஐயா, நான் உங்களுக்கு செய்த தீங்குகள் எல்லாம் என்று எனக்கு திரும்பி வந்துவிட்டது. சிவசாமி சிரித்தார். தீங்கு திரும்பி வரும் என்பது தண்டனை அல்ல மகனே, அது ஒரு பாடம். அந்த நாளிலிருந்து ரமேஷ் மாறினான். பழைய தவறுகளை சரிசெய்ய முயன்றான். மக்களிடம் மன்னிப்பு கேட்டான். மெல்ல மன அமைதி திரும்பியது. மக்களின் நம்பிக்கையும் திரும்பியது. ரமேஷ் இப்போது அடிக்கடி சொல்வான், நிழலை எவ்வளவு தள்ளினாலும் அது நம்மோடவேதான் வரும். கருத்து: நாம் யாருக்கும் தீங்கு செய்தால் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கே திரும்பி வரும்.